بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அருட்பெரும் கிருபையினால் இந்த ஜும்மாஹுவை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழியின் அடிப்படையிலே நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வஹியே நேர்வழி, வஹி மாத்திரம்தான் நேர்வழி என்ற கொள்கையினை அறிந்து தெரிந்து ஓரளவுக்கு புரிந்தவர்களாக அதை பின்பற்றக்கூடிய பலர் நம்மை இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்மில் சிலரும் வெளியே பலரும் இந்த வஹி மட்டும்தான் நேர்வழி என்ற கொள்கையை பின்பற்றுகிறார்களா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களிலே பல நபர்கள் குர்ஆன் ஹதீஸும் மார்க்கம், சஹாபாக்கள் சொன்னதும் மார்க்கம், குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும், அதேபோன்று இமாம்கள், தலைவர்கள், மௌலானாக்கள், சேகுமார்கள் அவர்கள் சொன்னதையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு குழுக்களாக கூறுகளாக பிரிந்து கிடப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய அருட்பெரும் கிருபையினால் அவர்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு வஹி மாத்திரம்தான் மார்க்கம், பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும்தான் என்ற கொள்கையை விளங்கியவர்களாக நாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கையில் மிக உறுதியாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், வஹி மாத்திரம்தான் மார்க்கம் என்பதிலே நாம் ஏன் மிகவும் உறுதிபட அதை நாம் செயல்படுத்துகிறோம் என்று சொன்னால், அதற்கு சில அடிப்படையான விஷயங்களை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நாம் இந்த உலகத்திலே ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம், ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம். அந்த கம்பெனிக்கென்று சில சட்ட திட்டங்களை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம தான் போடுவோம். ஏன்னா நாம் தான் நிறுவனர், நாம் தான் ஆரம்பிக்கிறோம், நாம் தான் முதலாளி என்கிற பட்சத்திலே அங்கே என்ன நடக்கணும், என்ன செய்யணும் என்ற விதிமுறையை நாம் தான் அந்த நிறுவனத்திலே போட முடியும். நிறுவனத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர் திடீரென்று நிறுவனத்திற்குள்ளே வந்து, நம்மளுடைய சொந்த நிறுவனத்திற்கு வந்து நீங்கள் இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? நம்முடைய நிறுவனம், நாம் தான் அதில் ஆதிக்கம் செலுத்த முடியுமே தவிர, ரோட்டில் போகிற யாரோ ஒருவர் அதுக்கு விதிகளை அவரால் வகுக்க முடியாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கேட்போம், உன் கம்பெனியா என் கம்பெனியா, இது நீ முதலாளியா அல்லது நான் முதலாளியா என்று கேட்போமா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு நிறுவனத்திற்கு இப்படி ஒரு நிலைமை என்று சொன்னால், நம் அதிகாரத்தை நாம் அவருக்கு விட்டுத்தர மறுக்கிறோம் என்று சொன்னால், பெரிய பெரிய அதிகாரத்துக்கெல்லாம் நாம் போக தேவையில்லை. முதலமைச்சர், பிரதமர் போன்ற அதிகாரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. மிக சிறிய ஒரு அதிகாரம் தான் இது. இன்னும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வீட்டில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையா இருக்குதா, நல்ல மட்டன் பிரியாணியை போட்டு பீஃப் வறுவல் அப்படியே நல்ல ஜூஸியாக மட்டன் அப்படியே எலும்புகளிலிருந்து அப்படியே சதை கலண்டு விழுகிற அளவுக்கு மட்டன் பிரியாணி, நல்ல மொறுன்னு ஃப்ரை பண்ண ஒரு பீஃப் செய்ய சொல்லி ஒரு திட்டமிட்டு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ எப்படி நமக்குலாம் டெம்ட் ஆகுது, மட்டன் பிரியாணி ஜூஸியாக கலண்டு விழுகிற மாதிரி ஒரு டெம்ட், அந்த மாதிரி டெம்ட்டோட உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த வேலையில் தெருவில் போகிற ஒரு நபர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து, இன்னைக்கு மட்டன் பிரியாணி போடக்கூடாது, புளிக்குழம்பு தான் வைக்கணும், சாம்பார் தான் வைக்கணும், தயிர் சாதம் தான் வைக்கணும்னு சொன்னால், அடே இது ஓன் வீடா என் வீடா கேட்போமா இல்லையா? நம்ம ஒரு திட்டத்தோடு வெள்ளிக்கிழமை நல்லா சாப்பிடுவோம் என்று சொல்லி ஒரு ஏற்பாட்டோடு இருக்கிறோம், நல்ல டெம்ட்டோடு இருக்கிறோம். வீட்டில் வேலை நடந்து கொண்டிருக்கிற நேரையில் தெருவில் போகிற ஒருத்தர் இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யக்கூடாது, சாம்பார் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாதாரண ஒரு அற்பமான அதிகாரம், அதை நம்ம விட்டு கொடுப்போமா? அவர் சொன்ன விஷயத்தை நம்ம கேட்டுருவோமா? ஒரு சின்ன அதிகாரத்தை கூட விட்டு கொடுக்கக்கூடிய மறுக்கக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய அந்த அதிகாரத்தை பறித்து சஹாபாக்கள் கையில் கொடுத்துட்டோம், சலஃபுகள் கையில் கொடுத்துட்டோம், முன்னோர்கள் கையில் கொடுத்திருக்கிறோம், இமாம்கள் கையிலே கொடுத்திருக்கிறோம். மார்க்கத்திலே அந்த ஒரு அல்லாஹு தான் மறுமையை படைத்திருக்கிறான், சொர்க்கத்தை அவன் தான் படைத்திருக்கிறான், நரகத்தை அவன் தான் படைத்திருக்கிறான்.
அந்த மறுமையிலே வெற்றியை பெறக்கூடிய வழியினை யார் உங்களுக்கு சொல்ல முடியும்? யார் மறுமையை படைத்திருக்கிறானோ, உங்களை படைத்திருக்கிறானோ, என்னை படைத்திருக்கிறானோ, நாளை ஒட்டுமொத்த மனிதர்களையும் எழுப்பி நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு சொர்க்கமோ நரகமோ தர இருக்கிறானோ, மாலிக்கி யௌமித்தீனாக நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியாக எவன் இருக்கிறானோ அவன்தான் முடிவு செய்ய வேண்டும். இதை செய்தால் சொர்க்கம், இதை செய்தால் நரகம். ஆனா அந்த அதிகாரத்தை நம்ம யார் கையில கொடுத்திருக்கிறோம்? மகான்கள் கையில கொடுத்திருக்கிறோம், அவுலியாக்கள் கையில, இமாம்கள் கையில ஒப்படைச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பறித்து அவர் சொல்லுகிறார், இதை செய்தால் நீங்கள் சொர்க்கம், இதை செய்தால் நீங்கள் நரகம். குர்ஆன்ல உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது சொன்னா பிரச்சனை இல்லை, நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். அவராக தாமாக சில விஷயங்களை வகுத்து இதை நீங்கள் செய்யுங்கள், இதை நீங்கள் செய்யாதீர்கள், இதனால் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில பறிச்சு அவர்களை கொடுத்ததாக ஆகாதா? அல்லாஹ் அதை அங்கீகரிப்பானா, ஏற்றுக்கொள்வானா? இதற்கு நமக்கு பெரிய ஆயத்து அறிவெல்லாம் தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் திருமறையில சொல்றானே, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே எப்படிப்பட்ட மனிதர்? யார் அந்த ஆதம்? மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ். அவருக்கு வழங்கப்பட்டது போன்ற ஒரு அறிவாற்றல் வேறு எந்த மனிதருக்கும் உலகத்திலே வழங்கப்பட்டதே கிடையாது, வழங்கப்பட போவதும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ள அறிவியலுடைய ஒரு துகள் தான் இன்றைக்கு நமக்கெல்லாம் தரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் எவ்வளவோ உச்சியில் எதையோ கண்டுபிடிக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை மனிதன் ஆண்டு அனுபவிக்கிறான், கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் காரணம், அடிப்படை என்ன? அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வந்த அந்த அறிவின் காரணமாகத்தான் அதுதான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த அறிவும் அன்றைக்கு ஆதமிற்கு அல்லாஹ் வழங்கி இருந்தான். குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான், வல்லம ஆதம அஸ்மா குல்லஹ, ஆதமிற்கு நாம் அனைத்து பெயர்களையும் கற்றுக் கொடுத்திருந்தோம். மிகப்பெரிய ஜீனியஸாக மலக்குமார்களை பல பல ஆண்டுகளாக இருந்த மலக்குமார்களோடு போட்டி போட வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வெற்றி பெற வைத்தான் என்று சொன்னால், மலக்குமார்களை தோற்கடித்தான் என்று சொன்னால், அப்ப ஆதமிற்கு எந்த அளவிற்கு அறிவாற்றலை அல்லாஹ் நாலேஜை கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஆதமிற்கு அல்லாஹ் ஒரு கட்டளை சொர்க்கத்திலே பிறப்பிக்கிறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்திற்கு அருகாமையில நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்லி ஒரே ஒரு கட்டளை என்ன சொல்றான் அல்லாஹ் அவர்களுக்கு இடுகிறான். அந்த கட்டளையை அவர்கள் மீறி விடுகிறார்கள். மீறின உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? கோபப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறான்? பூமிக்கு அனுப்பி விடுகிறான். சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அனுப்புறான். பூமிக்கு அனுப்புகிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி ஆதமை அனுப்புனான்? ஆதமே, உங்களுக்கு மிகப்பெரிய அறிவாற்றலை கொடுத்திருக்கிறேன், பெரிய நாலேஜை கொடுத்திருக்கிறேன், சொர்க்கத்தையே பார்த்தவங்க நீங்க. உடனே உங்களுடைய அறிவை கொண்டு எது சரி எது சரி என்று எது தவறு என்று புரிந்து அதன்படி நடந்து, ஏன்னா சொர்க்கத்திலிருந்து வெளியே போற நீங்க வெளியவே இருந்துட மாட்டீங்க, மீண்டும் சொர்க்கத்திற்கு வரணும். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நான் கொடுத்த அறிவை வச்சு சரியானது தவறானது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து உள்ள வந்துருங்க என்று சொல்லல. சொல்லியிருந்த ஆதமிற்கு சொல்லியிருக்கலாம். சொர்க்கத்தை பார்த்த ஒரு நபி, அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் படைத்த ஒரு நபி, ஒரு எந்த மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்ன? இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், இரு கரங்களால் படைத்தேனே, அவனுக்கு ஏன் நீ பணிய மறுக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ் இப்லீஸை பார்த்து கேட்கிறானே. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபி, அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கலன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு கொடுத்துருவானா? இமாம்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருவானா? சொல்லும் போது என்ன சொல்லி அல்லாஹ் அனுப்புறான்? இம்மா எழுத்தி அன்னக்கும் மின்னியகுதன், நீங்க கீழே போங்க, பூமிக்கு போங்க, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவருக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் பயப்படவும் மாட்டார், பயப்பட தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ ஆதமிற்கு அல்லாஹ் கொடுக்கல. ஆதமிற்கு சொல்றான் முதல் கட்டளை என்ன? மனித குலத்திற்கு வந்த முதல் கட்டளை என்ன? இந்த உலகத்திற்கு வந்த முதல் கட்டளை என்ன? நேர்வழி என்னிடமிருந்து வரும், நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிறான் அல்லாஹ். ஆதம் தானே முதல் மனிதர், அவர் தானே முதல்ல பூமிக்கு வரார், அவருக்கு ஒரு கட்டளை தான் முதல் கட்டளையாக இருக்கும். தொழுகை நோன்பு எல்லாம் முதல் கட்டளை கிடையாது. பூமிக்கு வந்த முதல் கட்டளை, மனித குலத்திற்கு வந்த முதல் கட்டளை இம்மா எக்தி என்னக்கும் மின்னியகுதன், நேர்வழி என்னிடமிருந்து வரும் என்று சொல்லி அல்லாஹ் ஆதமை சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல என்று சொன்னால் மற்ற மக்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவானா? இன்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் நேரடியான வார்த்தைகள் மூலமாகவே குர்ஆனிலே பல இடங்களில் இந்த கருத்தை சொல்லுகிறான். இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம்? அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானதுங்கிறான். அதுலயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? அதில் உள்ள சட்ட திட்டங்களை அவன் தான் சொல்ல வேண்டும், அதில் உள்ள கருத்துக்களை அவன் தான் அவன் எடுத்து சொல்ல வேண்டும். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா அது அவனுடைய தூய்மையான மார்க்கம் என்று சொல்லி அவனே திருமறை குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஆனால்
இன்றைக்கு நாம் மற்ற மக்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் கையில எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இணைவைப்புக்கு சமமான ஒரு காரியம் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதருடைய அந்த உள்ளம் இருக்கிறத அதை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹுடைய உள்ளத்தையும் மனிதருடைய உள்ளத்தையும், ஏன்னா இங்கே ரெண்டு டாபிக் தான். ஒன்று, மனிதர்களுக்கு மனிதன் வழிகாட்டுவானா அல்லது மனிதர்களுக்கு இறைவன் வழிகாட்டுவானா? ரெண்டு விஷயம் தான். ஆடு மாடுலாம் சாப்டருக்குள்ள வராது, ஏன்னா ஆடு பேச்சோ மாடு பேச்சோ யாரும் கேட்க போறது இல்லை. அப்போ மனிதர்களுக்கு மனிதன் வழிகாட்டுவானா அல்லது மனிதர்களுக்கு இறைவன் வழிகாட்டுவானா என்று பார்த்தால், ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவன்? பலவீனமாக படைக்கப்பட்டவன். ஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். மனிதன் என்பவன் அவனுக்கு மறதி இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. மனிதன் என்பவன் ஒன்றை கவனிக்க தவறுவானா மாட்டானா? தவறுவான். மனிதன் என்பவன் தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக பொய் சொல்லுவானா மாட்டானா? விஷயங்களை மறைப்பானா மாட்டானா? மறைப்பான், பொய் சொல்லுவான். இப்படி மனிதன் என்பவன் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் பேச்சை கேட்டு நாம் நடப்பதா அல்லது நம்மிடத்தில் எந்த தேவையும் எதிர்பார்க்காதவனாக இருக்கக்கூடிய, நம்மிடத்திலே அவன் நன்மையை மட்டுமே அள்ளி கொடுக்கக்கூடிய, நாம் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் சம்பந்தமில்லாத காரியங்களுக்கெல்லாம் நன்மையை வாரி வழங்குகிற இரக்கமுடைய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை கேட்பதா? ரெண்டு தானே தலைப்பு. மனிதனுக்கு மனிதன் வழிகாட்டுவானா, இறைவன் வழிகாட்டுவானா? அப்போ அல்லாஹ் சொன்னால் அதுல எந்த தேவையும் அவனுக்கு இருக்காது. அல்லாஹ் சொன்னால் அதில் நம் மீதான அக்கறை மாத்திரமே இருக்கும். நாம் சொர்க்கத்திலே மறுமையிலே வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரமே அதிலே இருக்கும். வேறு எந்த சுய லாபமும் இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ இந்த அடிப்படையிலே கோணத்திலே நாம் சிந்திக்கிற பொழுதும் வஹி மாத்திரம்தான் நேர்வழி, அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கு மாத்திரம்தான் சொந்தமானது என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதே கருத்துப்பட ஒரு ஒரு அத்தியாயம் அல்லாஹ் பேசுகிறான். யாருடைய அத்தியாய வரலாறு என்று சொன்னால் ஈசா நபியோட வரலாறு சொல்றான். ஈசா நபிக்கு நாளைக்கு மறுமையிலே ஒரு விசாரணை அல்லாஹ் மேற்கொள்ளுவான். ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு விசாரணை. என்ன விசாரணைன்னு கேட்டா, ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் கேட்பான், வந்த குந்தல் இன்னாசி, நீ தான் மனித குலத்திற்கு சொன்னாயா என்னையும் என்னுடைய தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதர்களுக்கு நீங்கள் தான் சொன்னீர்களா என்று சொல்லி ஈசா நபிட்ட நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹுக்கு தெரியும், அவர் சொல்லலைங்கிறது அல்லாஹுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு விசாரணை. அப்போ ஈசா நபி சொல்லுவாங்க, அல்லாஹ் நீ ஏவியதை தவிர நான் எதையும் கூறவில்லையே, அப்படி நீ நான் சொல்லியிருந்தால் அது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே, அல்லாஹ்க்கு தெரியாம இருக்க போதா? ஈசா நபி ஒன்று செஞ்சா அல்லாஹ்க்கு தெரியாம இருக்க போறது இல்ல. அவர் அதே அந்த ஸ்டேட்மெண்ட்டே அவங்க கொடுக்குறாங்க. அப்படி நான் செய்திருந்தால், நான் சொல்லி இருந்தால் அது உனக்கு நன்றாக தெரிந்திருக்குமே என்று சொல்லிவிட்டு ஈசா நபி அவர்கள் கடைசியாக ஒரு வசனத்தை ஒரு வாக்கியத்தை அவர்கள் அங்கே போடுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், தஹ்லமு மாஃபி நஃப்ஸி வலா அஹ்லமு மாஃபி நஃப்ஸிக, யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், உனது உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய முடியாது. இதுல என்ன விளங்குறது? ஒரு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் உள்ளத்துல என்ன இருக்கிறது என்பதனை ஒரு நபிக்கே அறிய முடியாது என்று சொன்னால் மகான்களுக்கு அவுலியாக்களுக்கு அறிய முடியுமா? இமாம்களுக்கு அறிந்து கொள்ள முடியுமா? அல்லாஹோ ஒன்னு சொல்ல நாடிட்டான்னு வைங்க, அல்லாஹ் சொல்லணும்னா நமக்கு தெரியாது, நபிக்கே அறிய முடியாது. அல்லாஹ் சொன்னாதான் தெரியும், வஹீல சொன்னாதான், அந்த தூதர்களின் வாயிலாக அவன் சொன்னால்தான் அது தெரியுமே தவிர ஒரு நபிக்கு அல்லாஹுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியாது என்ற அந்த வசனத்தை நாளை மறுமையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்வார்கள் என்ற அந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு எடுத்து பேசுறானா? ஏன் பேசுறான்? சிந்திக்க வேண்டாமா? அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டாமா? அப்போ ஈசா நபி கொடுத்தா ஈசா நபிக்கு கொடுக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு நபி! தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் பிறந்த ஒரு நபி, அல்லாஹ்வுடைய உதவி பெற்று பல நோய்களை தீர்த்து காட்டிய ஒரு நபி, மரணித்தவர்களை கூட சில நேரங்களில் அல்லாஹ்வின் உதவியோடு உயிர்ப்பித்து காட்டிய ஒரு நபி, அன்றைக்கு பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மரணிக்காமல் அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு பின்னால் மரணிப்பார்கள் பூமிக்கு வந்து, அது வேற விஷயம். மரணிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபி, அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அப்பேற்பட்ட நபிக்கு அவர்கள் சொல்கிறார்கள், உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன், என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிந்து கொள்வாய். அப்ப ஈசா நபிக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அது மாத்திரமா? மனிதர்களிலேயே இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் மிகச் சிறந்த மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் அவர்கள் இருந்து
இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வரைக்கும் உலகத்தின் இனிமேல் எல்லை வரை இறுதி முடிவு நாள் வரை படைக்கப்படுகிற மனிதகுலம் அத்தனை நபர்களையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் படைப்புகளிலேயே மனிதர்களிலேயே இஸ்லாத்தின் நம்பிக்கைப்படி சிறந்த மனிதர் யார்? அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்த அடியார் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏன்னா அவரை பார்த்து தான் அல்லாஹ் ஹலீலுங்கிறான். இத்தகதல் அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய ஃப்ரெண்டு நண்பருங்கிறான் அல்லாஹ். வேற யாருக்கும் எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் எந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கல. அல்லாஹ் அடியாருங்கிற அந்தஸ்தை தாண்டி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுக்கிறான் என்று சொன்னால், நண்பர் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள்? அது மாத்திரமா கால இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, இப்ராஹிமே உம்மை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நாம் தலைவராக்குகிறோம், இமாமாக்குகிறோம். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இமாமுன் நாஸ் யாரு? தலைவர் யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அப்பேற்பட்ட சிறப்பு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். நாளை மறுமையிலே மனிதகுலம் அத்தனை பேரும் ஆடையின்றி எழுப்பப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேளையிலே அவ்வளிமன் இக்ஸா, முதலில் ஆடை வழங்கப்படக்கூடிய நபர் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுக்கப்புறம் தான் நமக்கெல்லாம் ஆடை அல்லாஹ் கொடுப்பான். நாளை மறுமையில எழுப்பப்பட்டு நிறுத்தப்பட்ட நிலையில முதல் ஆடை யாருக்கு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. எப்பேற்பட்ட சிறப்பு! அது மாத்திரம் இல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பை கொடுத்தான்னு சொன்னா, நாமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தஹியாத்துல ஒவ்வொரு தொழுகையிலும் துஆ கேட்கிறோம். என்ன துஆ கேட்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், யா அல்லாஹ் எங்களுடைய முஹம்மது நபி அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, வலா ஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிவாயாக. கேட்டுட்டு எப்படி அருள் புரிய வேண்டும் தெரியுமா? எந்த மாதிரி எங்களுடைய நபி முஹம்மதுக்கு நீ அருள் புரிய வேண்டும் தெரியுமா? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், நீ இப்ராஹிம் நபிக்கு மிகப்பெரிய அருள் புரிந்து விட்டாய் அல்லாஹ்வே, அதே போன்று எங்களுடைய நபிக்கும் நீ அருள் புரி. அப்படி கேட்கிறா இருந்தா இப்ராஹிமுடைய இடம் எந்த இடத்தில் உயர்வானதா இருக்கு? இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச மாதிரி அருளை ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு அத்தியாயத்து இருப்பிலும் இதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த அளவிற்கு ஏன் அல்லாஹ்வே குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்றான், இத்தபு மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். நாமெல்லாம் யாரை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இப்ராஹிமிற்கு எவ்வளவு பெரிய ஒரு தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், உயர்வான இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பது புரிகிறது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களிலே ஒரே ஒரு சின்ன விஷயத்திலே பிறந்து விடுகிறார்கள். சின்னதா மாத்தி நடந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு லேசா விலகுறாங்க. என்ன விஷயம் என்று சொன்னால், இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவோ சொல்லுகிறார்கள், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். கேட்காததை வணங்குறீர்களே, செவி மடுக்காததை வணங்குறீர்களே, வெறும் கல்ல போய் வணங்குறீர்களே, உங்களுக்கு பதிலளிக்காததை வணங்குறீர்கள் எவ்வளவு சொல்லி பார்க்கிறாங்க. இப்ராஹிமுடைய தந்தை அதை ஏற்றுக்கொண்டபாடு இல்லை, மறுக்கிறார், சத்தியத்தை ஏற்கவில்லை. என்னதான் இருந்தாலும் தந்தை ஆச்சுல, தூக்கி வளர்த்தவர் ஆச்சுல, நம்ம நபியாரத்துக்கு முன்னாடி நம்மை பத்திரமாக பார்த்து கொண்டவர் ஆயிடுச்சு என்று சொல்லி ஒரு பாசம் இப்ராஹிம் நபி மீது அவர்களுக்கு அளப்பெரிய பாசம் இருக்குது, இப்ராஹிம் நபிக்கு தந்தை மீது. உடனே என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, தன்னுடைய தந்தைக்கு அவர் சொல்லுகிறார், அஸ்தக்ஃபிரு ரப்பி, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவேன். ஏன் தெரியுமா? இன்னஹு கான பி ஹஃபியா, அல்லாஹ் என் மீது ரொம்ப நேசமுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்க்கு நான் விருப்பமான ஒரு அடியாரு. விருப்பமான அடியார் தானே, அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு தானே, அல்லாஹ்வுடைய தோழர் தானே, அல்லாஹ் அவ்வளவு சிறப்பு வச்சிருக்கிறான்ல. அந்த அடிப்படையில் சொல்றாங்க, நான் உங்களுக்காக, நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்க மறுத்த போதிலும் உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன் என்று சொன்னால், இன்னஹு கான பி ஹஃபியா, ஏன்னா அல்லாஹ் எனக்கு விருப்பத்திற்குரிய அடியாராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இப்ராஹிம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தந்தைக்கு சொல்லி விடுகிறார்கள். அல்லாஹ் விட்டுட்டானா? பெரிய அதிகாரத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அவங்க கையில் எடுக்கல. சாதாரணமாக தான் பாசம் வைத்திருக்கிற, நேசம் வைத்திருக்கிற தன்னுடைய தந்தைக்காக ஒரு அற்பமான ஒரு பாவ மன்னிப்பை கேட்போம் என்று சொல்லி முடிவு செய்தார்கள். அல்லாஹ் உடனே கண்டிக்கிறான், இந்த இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு வாக்குறுதி அளித்துவிட்டு பாவ மன்னிப்பு கோருவதாக சொன்னார். அவர் ஏகத்துவத்தினுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து அவர் பின்வாங்கி கொண்டார் என்று சொல்லி ஒரு மூன்றாவது மனுஷனை பேசுவதை போல் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான், கண்டிப்போடு பதிவு செய்கிறான்.
கது கானத்துலக்கும் உசுவத்தின் அசனத்தின் ஃபி இப்ராஹிம் வல்லதீனமாகு, இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே இறை நம்பிக்கையாளர்கள் அவரிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, எடுத்துக்காட்டு இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு ஒரே ஒரு விஷயத்தில் இல்லை. அந்த எந்த விஷயம் என்று சொன்னால், இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்வதாக சொன்னாரே அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி நபி இப்ராஹிம் இடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் கண்டிக்கவும் செய்யறான், அதே நேரத்தில் அவரிடத்தில் முன்மாதிரி இருக்குது இந்த ஒரு விஷயத்தை தவிர என்பதையும் அல்லாஹ் அவருடைய தரஜாவையும் உயர்த்தியும் சொல்றான். இணை வைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் மாக்கானலி நபி வல்லதீன ஆமனு, அது பாவமன்னிப்பு கோருவது என்பது எந்த நபிக்கும் தகாது, எந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் தகாது என்று சொல்லி கியாமத்து நாள் வரைக்கும் அது சட்டமும் அல்லாக்கிட்டான். இணை வைக்கக்கூடியவர்கள் நம்முடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நம்முடைய பெற்றோராகவே இருந்தாலும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க கூடாது என்ற சட்டத்தை கியாம நாள் வரை ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இந்த சம்பவத்திற்கு அப்புறம் என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்று சொன்னால், நபிகள் நாயகமா ஒரு கட்டத்தில் அந்த விஷயத்தில் தடுமாறினாங்கல்ல. அவங்களுடைய தாய் இறந்து விடுகிறார்கள். நபியானத்திற்கு பிறகு ரசூல்லா கேட்கிறாங்க, அல்லாவே என்னுடைய தாயுடைய அடக்கஸ்தலத்தை நான் சென்று பார்க்க வேண்டும், அனுமதி தா என்று கேட்கிறாங்க. அல்லாஹுடைய அல்லாஹும் தூதருக்கு அனுமதி கொடுத்துட்டான், போய் பாருங்கன்னு. போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதுக்கு அனுமதி கேட்கணும். அல்லாஹ் மறுத்துட்டாங்க, அது முடியாது, உங்க மேல நான் பாசம் வைத்திருக்கிறேன், கருணை வைத்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபிக்கு அடுத்தபடியாக இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்குரியவர்கள். நீங்க கேட்டுட்டா என்னுடைய அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அதிகாரத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்க உம்மாக்கெல்லாம் கேட்பீங்களா, உங்க பாப்பாக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்பீங்களா? அல்லாஹ் கொடுத்தானா அந்த அதிகாரத்தை? அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தானா? கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் என்ன அவர்கள் உணவாக உண்டு வந்தார்கள்? ரைஸ், சோறு சாப்பிடல, கோதுமையை தான் உணவாக அவர்கள் காலத்துக்கு உண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ கோதுமை சாப்பிட்டு இருக்கிறார்கள், அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்போ கோதுமை சாப்பிடுவது என்பது வஹி என்று யாராச்சும் சொல்லுவோம், சுன்னத்துன்னு சொல்லுவோமா? இல்ல சிறந்ததுனாச்சும் யாராச்சும் சொல்லுவோமா? இல்ல உலகத்துல எந்த குரூப்பாவது நபி கோதுமை தான் சாப்பிட்டு இருக்காங்க, இனிமேல் எவனும் வீட்டில் சோறாக்காதீங்க, கோதுமையை தான் சாப்பிடணும் என்று சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் சொல்லியிருப்பாங்களா? எந்த கூட்டமாச்சும் சொல்லி இருக்குதா? ஆனா இதை நம்ம சொன்னோம்னா நம்ம ஒரு மாதிரியே பார்ப்பான், ஓ நீ வகிலன்னு சொல்றியா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நீ பிரிக்கிறியா, நீங்க அவருடைய வாழ்க்கையை வகில் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்களா என்று கேட்பார்கள். ஆனா கேட்கக்கூடிய அவர்களே கோதுமையை சுன்னத்துன்னு சொன்னாங்களா? சொல்லல. முடி, தாடியிலையும் முடி வளரதான் செய்யுது, தலையிலையும் முடிதான், ரெண்டும் முடிதான். தாடி வைப்பது உங்களுக்கு கட்டளை இருக்கிறது, நன்மையான காரியம். தலைமுடியை வளர்த்து தொங்க விடுவது என்பது சுன்னத்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காலத்தில் அதிகமான முடியை வைத்திருக்கிறார்கள், ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது, அதை தனியாக கோதுவார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்டைலாக அழகாக இருக்க ஆசைப்படுவார்கள். ஏன்னா மார்க்கம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது, உங்களை நீங்கள் அழகாக காட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா முடி வச்சிருப்பாங்க, பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பாங்க. அது சுன்னத்தா? சொல்லுவீங்களா? முடி வைக்கிறது சுன்னத்துன்னு சொல்லுவோமா? ஆனா இங்கேயும் முடிதான் வளருது, அதை சொன்னா அதுக்கு நன்மைன்னு சொல்லுவோம். தலையில வளர முடிக்கு நன்மை சொல்ல மாட்டோம், நன்மை இருக்குன்னு நம்ம சொல்ல போறது இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்காங்க. ஒட்டகத்தில் தான் இன்னைக்கு பயணம் போனாங்க. எல்லாரும் பைக் எல்லாம் தூக்கி போட்டு வீட்டுக்கு ஒரு வாசல்ல ஒரு ஒட்டகத்தை கட்டுன்னு சொல்லுவோமா? அன்றைக்கு என்ன பயண வசதி இருந்ததோ அதே ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருந்தா பைக்கில் வருவாங்க, டாக்ஸில வருவாங்க, வசதி இருந்தா சொந்த கார்ல கூட வருவாங்க, அல்லாஹ் கொடுத்திருந்தா. அன்றைக்கு அவருடைய காலத்தில் ஒட்டகம் தான் இருந்தது, அதை வைத்து தான் அவர்கள் பிரயாணம் செய்ய முடியும், அதைத்தான் பயன்படுத்தினார்கள். அப்போ அது வகின்னு சொல்ல மாட்டோம், அது சுன்னத்துன்னு சொல்ல மாட்டோம், சிறந்ததுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கிறோமா இல்லையா? இது பேரிச்சம்பழம் சாப்பிடுவது சுன்னத்தா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காலங்கள் பேரித்தம்பழத்தை தான் உணவாகவே உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். சோறு இல்ல, சாப்பாடு இல்ல, பேரித்தம்பழத்தையும் ஒரு கிளாஸ் தண்ணியும் தான் குடிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. பேரித்தம்பழத்தையும் சுன்னத்து என்று சொல்லுவோமா? ஆனா பேரித்தம்பழத்தை ஒரு இடத்துல நம்ம சுன்னத்துன்னு சொல்லுவோம். எப்ப சொல்லுவோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமுல்லா பேரிச்சம்பழம் சாப்பிட்டாங்க, அது சுன்னத்து கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு திறக்கும் போது பேரித்தம்பழங்களை கொண்டு நோன்பு திறங்கள் என்று சொன்னார்கள், அது சுன்னத். நோன்பு திறக்கும் போது, ஏன்னா நோன்புங்கிறது உலக நடவடிக்கை இல்லையே, நோன்பு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து வந்த விஷயமாச்சு.
அப்போ மார்க்கத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லுகிற பொழுது அங்கே பேரித்தம்பழத்தை உண்ண சொல்கிறார்கள். அதே வஹி என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம்புலா பசிக்காக பேரித்தம்பழத்தை சாப்பிட்டார்கள், அது வஹி இல்லை என்று சொல்கிறோம். ரெண்டையும் பிரிக்கிறோமா? ரெண்டையும் பிரித்து தானே அறிகிறோம். இப்படி எந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. அந்த விருந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழரும் ஒருவர் போய் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டுடைய அந்த உரிமையாளர் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், அது உடும்பு கறின்னு சொன்னோன்னா கொண்டு போன கையை ரசூலுல்லாஹ் பின்னாடி எடுத்துடுறாங்க. பக்கத்தில் உள்ள சஹாபி கேட்கிறார், யா அல்லாஹ் அல் ஹராமு யா ரசூலுல்லாஹ், இது ஹராமான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே அதையும் சேர்த்து அவரே சாப்பிட்றாரு. எடுத்து உங்கள் பங்கு எனக்கு தாங்கன்னு சொல்லி சாப்பிட்றாரு. அப்போ உடும்பு கறி இல்லைன்னு சொன்னால் அது அங்கேயே தெளிவாகிறது. பாருங்க, அது ஹராமா அப்படின்னு ஆய்க்கிறக்கூடாது. அங்கே அவர் கேட்கிறார், கேட்டு தெளிவுபடுகிறார். சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி வார்த்தெடுத்தான், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வார்த்தெடுத்தார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு தெளிவு பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா அந்த சஹாபாக்களே பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு போயிட்டு இருக்கிறோம். தவிர சஹாபாக்களுக்கு சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய கூலியை வழங்குவான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் பல நபர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கொடுக்கிறான். உலகத்தில் வாழும் போதே சொர்க்கவாசியாக அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்திருக்கிறான். அவர்களை அல்லாஹும் புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள் என்ற வாசகம் பல வாசகம் குர்ஆனிலே ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது, மாற்று கருத்தில். ஆனால் பின்பற்றுவதற்கு தகுதியான ரசூலுல்லாஹை இரண்டா பிரிக்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு பரீரா என்ற ஒரு பெண்மணி வருகிறார்கள். அந்த பரீரா அவர்களுக்கு கணவன், அவருடைய கணவன் முக்கீஸ், ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகி பிரிஞ்சிட்டாங்க, விவாகரத்து ஆகல. அப்போ அந்த கணவர் தன்னுடைய தாடிகளெல்லாம் நினைக்கிற அளவுக்கு அழுது கொண்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியை பிரிந்து தாங்க முடியாமல் அழுகுறார். ஆப்போசிட்டா நடக்குதுல, நம்ம வீட்டில் அப்படி மாற்றி நடக்கும். விட்டு போட்டுன்னு சொல்லி ஜாலியாக இருக்கக்கூடிய நிலைமையில அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய மனைவியை பிரிவின் தாங்க முடியாமல் தாடிகள் நினையக்கூடிய அளவிற்கு அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து விட்டு அவர்களை அழைக்கிறார்கள், பரீராவை அழைத்து சொல்லுகிறார்கள், நீ அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் என்ன என்று சொல்லி, உன் கணவர் ரொம்ப வருத்தப்படுறாரா என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். அந்த பரீரா என்ற பெண்மணி அல்லாஹ்வுடைய இடத்துல தூதரிடத்தில் கேட்கிறாங்க, இது சஃபாத்தா இல்ல சட்டமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொல்றீங்க சஃபாத்னா சட்டம்னு சொல்லுங்க, நான் சேர்ந்து வாழ்றேன். கட்டின புருஷனை பிரியவே கூடாது என்ற ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் நான் அவரோடு சேர்ந்து வாழ்கிறேன். இது உங்களுடைய சஃபாத் என்று பரிந்துரை என்று இருக்குமா என்று சொன்னால் அவர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் அது பரிந்துரை தான். எப்படி கிளாரிஃபை பண்றாங்க, எப்படிப்பட்ட சமுதாயத்தை வார்த்தெடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். போய் கேட்கிறாங்க, கிளாரிஃபை பண்றாங்க, சஃபாத் தான் என்னுடைய பரிந்துரை தான் சொன்ன உடனே எனக்கு அவர் தேவையில்லை என்ற செய்தியை புகாரியில் பார்க்கிறோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க, ஏன் பேச்சை கேட்க மாட்டியா, என்ன எதிர்த்து பேசுவியா அப்படின்னு கேட்டாங்களா? கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த புதுசுல சஹாபாக்கள் எல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். பேரித்தம்பழங்களை கொண்டு அந்த மகரந்த சேர்க்கை என்று சொல்வார்களே, ஒட்டு சேர்க்கை என்று சொல்லக்கூடிய முறையிலே பேரித்தம்பழத்தை அவர்கள் விவசாயம் செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த புதுசுல பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரியா தெரியுது. என்ன செய்றீங்கன்னு கேட்ட உடனே இந்த முறையில நாங்கள் விவசாயம் செய்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டாங்க, இதை தவிர்த்து கொண்டால் நல்லா இருக்குமே என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஓ அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிட்டாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை இந்த முறையில விவசாயம் செய்ய வேண்டாம் என்று விட்டுட்டாங்க. சிறிது காலம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், பேரிச்சம்பழம் மரங்களை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என்ன ஆயிற்று உங்களுடைய பேரித்த மரங்களுக்கு எல்லாம், அவ்வளவு காய்ச்சி தொங்கிக் கொண்டு இருந்த அந்த பேரித்த மரங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று, ஒன்றும் காணாம அப்படின்னு கேட்கிற போது, என்ன ஆயிடுச்சா, யார சொல்ல, நீங்க தானே சொன்னீங்க, போன பையன் வாக்கிங் உங்களோட இங்கிட்ட செஞ்சு வந்துகிட்டு இருந்தோம், வரக்கூடிய நேரத்தில் பேரிச்சம்பழங்கள் இப்படி செய்யாதீங்க, அதை விட்டுலாமன்னு சொன்னீங்க, நாங்களும் விட்டுட்டோம், அதனால அந்த என்னது மகசூலா அந்த உற்பத்தி இல்லை, குறைஞ்சிருச்சு என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த இடத்துல பதில் சொல்றாங்க, உலக விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொன்ன, நான் என்ன விவசாயம் பார்க்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்தேன், மார்க்கம் சம்பந்தமாக உங்களிடத்தில் நான் ஒரு கருத்தை எடுத்து சொன்னால் அது இயன்ற அளவிற்கு நீங்கள் பின்பற்றுங்கள். உலக விஷயத்தில் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால் அதை சரின்னா செய்யுங்க, தவறுனா விட்டுருங்க, எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, உங்களுக்கு நீங்க தான் விவசாயி, நீங்க தான் காலங்காலமாக அதில் இருக்கிறீர்கள், அதனுடைய நெளிவு சுழிவு எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லி தெளிவாக ரசூலுல்லாஹ்வே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பிரித்து காட்டுறாங்கன்னு சொன்னா, நான் சொன்னது வஹீயில் சொன்னது இருக்குது, வஹீல நான் எதை சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்று பின்பற்றுங்கள், நான் சொன்னதோ செய்ததோ இல்லை அங்கீகரித்ததோ வஹி அல்லாததும் இருக்கிறது, வஹி அல்லாததே உங்களிடத்தில் நான் விட்டு விடுகிறேன், சிறந்தது என்றால் செய்யுங்கள், இல்லை என்றால் அதை விட்டு வேறு எது சிறந்ததோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையே வஹி இல்லை என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதுல சஹாபாக்களுக்கு என்ன ரோல் இருக்கிறது, இமாம்களுக்கு அவர்களுக்கு என்ன ரோல் இருக்கிறது, மகான்களுக்கு இதுல என்ன பங்கு இருக்கிறது மார்க்கத்தில்,
அப்ப சிந்திக்க வேண்டாமா? அப்படி நாம் மகான்களையும் இமாம்களையும் முன்னோர்களையும் சஹாபாக்களையும் சலஃபுகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் தன்னுடைய கண் முன்னால் எடுத்து தன்னுடைய திருமறையில பேசுறான். நடக்கவே இல்லை, இனிமேல் தான் நடக்க போகுது. நடக்க போற ஒரு காரியத்தை அல்லாஹ் எடுத்து தன்னுடைய திருமறையில பதிவு செய்கிறான். ஏன் பதிவு செய்கிறான்? நடக்காத ஒரு விஷயத்தை, இனிமேல் நடக்க போகிற ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை முன்கூட்டியே அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த கருத்து இருக்கும். அப்படிப்பட்ட கருத்து ஒன்று திருமறையில இடம்பெற்றிருக்கிறது. நாளை நரகத்திலே கிடக்கிற மனிதனுடைய புலம்பலை எடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். ஏன் அப்படி புலம்புறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் யாரையுமே சும்மா போய் நரகத்துல போறவங்கள இக்கிற கித்தாபக்க இதோ உன்னுடைய பதிவேட்டை நீ பிடி, அல்லாஹ் கொடுத்துருவான் கையில. தன்னுடைய புத்தகத்துல நாம் செய்த அனைத்து காரியங்களுக்கான அந்த செயல்களும் அடங்கிய பதிவேட்டை நம்முடைய கரத்திலே அல்லாஹ் ஒப்படைத்து விட்டு அதை படிச்சு பார்த்துட்டு நீ டிசைட் பண்ணு, உனக்கு நரகமா சொர்க்கமா நீ செய்த காரியங்களுக்கு. அந்த புத்தகத்தை கையிலே வாங்கியவர் என்ன சொல்லுவாரு? மாலிகாதல் கிதாப், என்ன புத்தகமாப்பா இது? லா யுஆஹிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா இக்ஸாகா. நான் செய்த சின்னஞ்சிறிய விஷயங்கள் இருந்து நான் செய்த பெரிய விஷயங்கள் அனைத்துமே ஒன்று விடாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, என்ன புத்தகம் இது என்று சொல்லி நாளை மறுமையிலே புலம்புவார்கள். அப்போ அவனுக்கு ரிசல்ட் தெரியும். மனிதனுக்கு சொர்க்கவாசியாக இருந்தாலும் நரகவாசியாக இருந்தாலும் நாம் இதற்குத்தான் சொர்க்கத்திற்கு போகிறோம், இதற்குத்தான் நரகத்திற்கு போகிறோம் என்று ரிசல்ட் சொல்லி கையில மார்க் ஷீட்டை கொடுத்துத்தான் அல்லாஹ் அவர்களை அனுப்புகிறான். அப்படி அனுப்பக்கூடிய வேளையிலே நரகத்திற்கு சில கூட்டங்களை அல்லாஹ் அனுப்பிவிடுவான். அவர்கள் சொல்வார்கள், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார். நாளை மறுமையிலே சில முகங்கள் அப்படியே நரகத்திலே போட்டு புரட்டி எடுக்கப்படும். யக்கூலூன யா லைதனி அதான் அல்லாஹ் வ அத்தானா ரசூல். நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. என்ன அர்த்தம்? வஹிய மாத்திரம் கேட்டிருக்கணுமே, வஹி அல்லாஹ்வை கேட்டுட்டோமே, மத்த பேச்ச கேட்டிருக்க கூடாதே. அல்லாஹ்விற்கும் யார் சொல்லுவா? நரகத்துல போட்டு புரட்டி அவருடைய முகங்கள் புரட்டி எடுக்கப்படுகிற பொழுது அந்த நரகவாசிகள் பேசுவார்கள், அத்தான் அல்லாஹ் வ அத்தாஹ்னா ரசூல். நாங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. வேற என்ன பண்ணி தொலைச்சோம்? இன்னா ஆத்தாஹ்னா சாதத்தனா வ குப்ரானா ஃபஅலல்லுன சபிலா. எங்களை நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கும் முன்னோர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்களை வழிகெடுத்து விட்டார்களே, இந்த நரக படுகொலையில எங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டார்களே, எனவே அவர்களுக்கு நீ இருமடங்கு வேதனையை கொடு. ஏன்? அவன் வழிகட்டது மட்டும் இல்லாம இந்த இமாம் என்று சொல்லக்கூடியவர்கள், தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் வழிகட்டது மட்டும் இல்லாமல் எங்களையும் சேர்த்து வழிகெடுத்ததற்காக எங்களுக்கு ஒரு மடங்கு வேதனை கொடுக்க போற. வேற வழி இல்ல, தீர்ப்பாயிருச்சு, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் எங்களை வழிகெடுத்தார்கள் பாருங்கள், முன்னோர்கள் தெரிந்து கொண்டே வழிகெடுத்தார்களே, அவர்களுக்கு நீ இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக என்று சொல்லி நாளை மறுமையிலே நரகத்தில் கடந்து புலம்பக்கூடிய அந்த மக்களுடைய புலம்பல் நமக்கு எதை காட்டுகிறது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தாண்டி நீங்க மார்க்கணும் போயிருவீங்களா? போக முடியுமா? வேற யார் பேச்சாவது மார்க்கம் என்று கேட்க முடியுமா? சகாபாக்கள் மனிதர்கள் தானே, தவறு இருக்காதா? எத்தனையோ சட்டத்திட்டங்களை மாத்தினது இல்லையா? ஏன்? மனிதர்கள் என்ற பலவீனம், அவர்களுக்கு சிறப்பு தனி. அப்போ இப்படியான நிலைமை இருக்கும் போது வஹீயிலே எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்டதோ, எது அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து சொல்லப்பட்டதோ, எதுவும் வஹீயாக சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம்தான் நான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என் புறத்தில் இருந்து எது வஹீயாக உங்களுக்கு அருளப்பட்டதோ, மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், என் புறத்தில் இருந்து இறை செய்தியாக உங்களுக்கு எது இறக்கி அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியு மின் தூனி அவுலியா, அதை விடுத்து வேறொருவருடைய வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் தெளிவா சொல்றான் குர்ஆன்ல. என் புறத்தில் இருந்து இறை செய்தியாக, அல்லாஹ் வாசனத்தை போடுறான் பாருங்க, என் புறத்தில் இருந்து வர செய்தியில் இறை செய்தி. எது இறை செய்தியோ, என்ன ரசூலுல்லாஹ் சொன்னது ஃபுல்லா இறை செய்தி ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அனைத்தும் இறை செய்தியா? அப்படியே நாம் ஏற்று பின்பற்றுகிறோம்? அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தும் சுன்னத்துன்னு சொல்றோமே, அது அத்தனையும் நாம் பின்பற்றுகிறோமா? கிடையாது. அல்லாஹ் சொன்னால் இறை செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் இறை செய்தி எது என்பதை பிரித்து அந்த இறை செய்தியை மாற்றும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி வஹீயை மாத்திரம் பின்பற்றி அதிகாரத்தையும் அல்லாஹ்விற்கு கொடுத்தவர்களாக அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பிரித்து மற்றவர்களுக்கு பங்கு வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதில் மிக கோபக்கா. நாம சின்ன அதிகாரம், சாதாரண சாப்பாட்டு அதிகாரத்தை இன்னொருக்கு விட்டு கொடுக்கலன்னு சொன்னா மிகப்பெரிய அதிகாரத்தை அல்லாஹ் விட்டு கொடுத்துருவானா? அப்ப இது மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு, ஒரு பாவமான காரியம். நாளை மறுமையிலே நம்மளை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் என்பதிலே விளங்கி புரிந்து வஹி மாத்திரம்தான் மார்க்கம், அல்லாஹ் சொன்னது மாத்திரம்தான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர்களும் அவர்கள் வஹி செய்தியாக சொன்னது மாத்திரம்தான் மார்க்கம் என்பதை பிரித்து அறிந்து அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால்தான்
நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். இந்த பிரச்சாரத்தை, இந்த கொள்கையினை இங்கே இருக்கக்கூடிய சிலரும் வெளியே இருக்கக்கூடிய பலரும் புரிந்து கொள்ளாத நிலை இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை உணர்ந்து புரிந்து அவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.